அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தில் ஹஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்கள் இருக்கின்றோம். நிறைய வீடியோஸ், நிறைய பயான் நாம் கேட்கின்றோம். அதில் இந்த 10 நாட்களை பற்றி நிறைய ஹதீசுகள் வருகிறது. அஃஸலு அய்யாமி துன்யா என்று கேட்டிருப்போம். இந்த உலகத்துடைய நாட்களில் சிறந்த நாட்கள் என்று. காரணம் என்ன? ஏன் இது சிறப்பு பெற்ற நாட்கள், துனியாவுடைய நாட்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் அதற்காக காரணம் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இவர்களை பற்றி வருகிறது. சுப்ஹானல்லாஹ், மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், இவர் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து சொன்னார் என்றால் கல்லு வேணாலும் உடைக்கப்படலாம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய சொல்லு உடைக்கப்படாது என்று அந்த அளவிற்கு ஆய்வு செய்வார்கள் என்று வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இவரை பற்றி சுருக்கமாக விஷயம் கூற வேண்டும் என்றால் இவரை பற்றி நாம் படித்தோம் என்றால் தெரிய வருகிறது. 13 வயதில் இவர் மக்காவில் தராவி தொலை வைத்தார்கள். சிறு வயதில் இவருடைய வாப்பா அம்மா மரணித்து விட்டார்கள். இவரே எழுதுறாரு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், ஹிய கானத் உக்தி ஹிய உம்மி பஅத உம்மி என்று கூறுகிறார். எனக்கு என்னுடைய தங்கை ஒருத்தர் இருந்தது, அதுதான் எனக்கு தர்பியத் செய்தது. இந்த உம்மத்துக்கு இமாமாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய தங்கையுடைய தர்பியத் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர் கூறுகிறார் ஹிய உம்மி பஅத உம்மி, என்னுடைய தாய்க்கு பிறகு என்னுடைய தாய் என்று. ஹைர், இது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். இவர் யார் என்றால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய சஹீஹ் புகாரியுடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதவர் ஃபத்ஹுல் பாரி என்று. அந்த ஃபத்ஹுல் பாரியில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். என்ன, எதற்காக இந்த உலகத்துடைய சிறந்த நாட்கள் என்று அதனுடைய விடை கொடுக்கிறாரு. பாருங்கள், கூறுகிறார்கள் வல்லதி யظهر அன்ன السبب في امتياز 10 ذي الحجة لمكان اجتماع امهات العبادات என்று கூறுகிறார்கள். இந்த 10 நாட்களில் பெரிய பெரிய இபாதத் ஒரு இடத்துல ஒன்று கூடு சேருகிறது என்று கூறுகிறார்கள். பெரிய பெரிய இபாதத் என்றால் என்ன? பாருங்கள், இந்த தில் ஹஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்களில் ஹஜ் செய்யப்படுகிறது. அரஃபாவுடைய நோன்பு வைக்கப்படுகிறது. அரஃபாவுடைய தினம் இதுதான், இந்த நாட்கள் தான் வருகிறது. அதே போன்று அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான், நிறைவு செய்தான் என்று அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அது இந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். ஐந்தாவது நாம் பார்த்தோம்னு சொன்னா மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் தஆலா அரஃபால தங்கியிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா வருகின்றான் என்று பல விஷயங்கள் வருகிறது. அதற்காக இந்த பெரிய பெரிய இபாதத் ஒரு இடத்துல ஒன்று கூட காரணத்தினால் கூறுகிறார்கள் அஃஸலு அய்யாமி துன்யா, துனியாவுடைய சிறந்த நாட்கள் என்று. அதற்காக நாம் இந்த நாட்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆஃபர், ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்து இந்த நாட்களை நாம் முழுமையாக நன்மையான விஷயங்களை முந்தி சென்று அந்த நன்மையை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பொருத்தத்தையும் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வின் பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதையும் கேட்கக்கூடியவங்களையும் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.